பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடு வாழ்வார். சாலமன் பாப்பையா விளக்கம். மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளின் வழியாக பிறக்கும் தீய ஆசைகளைக் கட்டுப்படுத்தி கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்று வாழ்பவரே நெடுங்காலம் நலமாகவும் வளமாகவும் வாழ்வார்கள். திருவள்ளுவர் இந்த குறளில் மனிதர்கள் கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவதன் மூலம் வாழ்க்கையில் நீடூழி வாழ்வதை குறிப்பிடுகிறார். ஐம்பொறிகள் மூலம் உண்டாகும் காமம், கோபம், ஆசை போன்ற தீய உணர்ச்சிகளை அடக்கி மனதை உயர்த்தி வாழ்பவர்களை இந்த குறள் புகழ்கிறது. சாலமன் பாப்பையாவின் விளக்கத்தில் கடவுளின் ஒழுக்க வழியில் நிலைத்திருப்பதற்கு ஐம்பொறிகளின் அடிமையில் சிக்காமல் இருக்க வேண்டும் என்பதையும், அதனால் மனசாட்சி தூய்மையாகி நீடுவாழ்வு கிடைக்கும் என்பதையும் வலியுறுத்துகிறார்.